தர போலப்பாங்க யார் எவ்வளோ அடி காட்டு 100 இது பேசாத அமைதி சைலண்ட் சைலண்ட் வாங்க பின்னால நிக்கிறவங்க எல்லாரும் வாங்க யாரும் உட்காருங்க பின்னால நிக்காத நாங்க யாரும் ஓட மாட்டோம் காத்து கொஞ்சம் விடுங்க கேட்கறா வேவுது
சேதுரே. பாப்பா வணக்கம். பாப்பா வணக்கம்மா. பாப்பா வணக்கம். பாப்பா வணக்கம் மாதிரி பாப்பா வணக்கம் சொன்ன. பாப்பா வணக்கம். பாப்பா வணக்கம். வணக்கம் வணக்கம். சபையை பாத்தியா? இந்த மாதிரி சபையை எங்கேயா பாத்துக்கியா? கிடையாது. எங்கேயா பாத்துக்க முடியாது. இல்ல. கடல் போல சபை இது. கடல் போல சபை. உன் பெருமை எனக்கு தெரியும். என் பெருமை உனக்கு தெரியும். தெரியும். நாம ரெண்டு பேரும் பெருமையை பேசியிருந்தால் அது பொருத்தப்பட்டு வருமா? வராது. அது பொருத்தப்பட்டு வராது. உன் பெருமை நான் சொல்ல வேண்டுமானால், ஆனால் நீ இல்லாத இடத்துல உன் பெருமை நான் சொன்னால் அது உனக்கு பெருமை தரும். தரும். என் பெருமை நீ சொல்ல வேண்டுமானால், நான் இல்லாத இடத்துல என் பெருமை நீ சொன்னால் அது எனக்கு பெருமை தரும். தரும். நாம ரெண்டு பேரும் பெருமையை நாமளே பேசியிருந்தா முடியுமா? அது பொருத்தப்பட்டு வருமா? வராது. அது பொருத்தப்பட்டு வரா. என் பெருமை நீ இப்ப சொல்லு. சொல்லு. உன் பெருமை நான் விடி விடி சொல்றேன். சத்தம் போடாது. இறைச்சல் போடாத. போடாது. கூச்சல் போடாது. ஆமா. அமைதியா இருங்கள். வணக்கம் அல்ல வணக்கம். வணக்கம். இந்து முதலாக பெருமாநாயக மலத்திலிருந்து கெடிகாரம் வந்திருக்கிறார். கெடிகாரையில பூரா ஆளாரம் வந்திருக்குது. பபுர் வந்திருக்கிறார். வந்திருக்கிறார். அவர் என்ன சொல்ல போகிறாரோ ஏது சொல்ல போகிறாரோ அவர் வாயில இருந்து என்ன புறப்படுதோ அப்படி என்று சப்புடு விடுங்கள். சப்புடு விடுங்கள். ஆசிரப்படுறா சொல்லு வர்ற டைம் சொல்லு வர்றான். நீ மானு மொட்டையா சப்புடு விடுன்ட்ட. இந்த தம்பி இப்பதான் சிப்பிய உருவுறான். சிப்பிய திறக்கிறான். சிப்பிய திறக்கிறான். அது கிடையாது. சத்தம் போடாத, எச்சல் போடாத, கூச்சல் போடாத. அம்பேர்களை வணக்கம் வணக்கம் வணக்கம். தேவலோகத்திலே தேவ சபை. தேவநாட்டு சபை. தேவநாட்டு சபை இல்ல. அவன் தம்பி தொப்பலாவூர் சபை. தேவ சபை. தேவ சபை. தில்லையிலே கனக சபை. இல்லையில கனகமுடி சபை. கனகமுடி சபை கிடையாது. அவன் தம்பி வடிவேலூர் சபை. கனக சபைப்பா. கனக சபை. பரலூர்ல அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி பல்லாளா ஏத்திய சத்திய ஞான சபை. சபை. தேவ சபை மருந்து கிடையாது. கிடையாது. தில்லை சபை மருந்து கிடையாது. கிடையாது. பரலூர் சத்திய ஞான சபை. மாசம் ஒரு முறை வருஷம் ஒரு முறை பார்த்துட்டு வருகிறோம். நல்லா கண்கொள்ளா காட்சி. அது 3 மட்டும் இது அப்படி இருக்குது. திலா சபை. இதுதான் லட்சுமி நாட்டு போந்திய நாடக சபை. நாடக சபை இல்ல, பூரா முட்டிக எலும்பு. நாடக சபை. நாடக சபை. இந்த நாடக சபை உண்டாக சபைக்கு கெட்டியக்கர் வந்து தின்னாவூர்ல கூத்தாடணும். பலவனூர் உள்ள வெத்திரெட்டி குப்பம் அங்கிருந்து கூட்டாட்டு வீட்டுக்கு போயிட்டு ஏன்னா கார் எடுத்துக்கிட்டு இந்த தும்பூருக்கு வந்துட்டோம். இங்க எதுக்கு வந்தீர்களோ? எதுக்கு வந்தீர்களோ? எதுக்கு வந்தோம்? சாப்பிட்டு தூக்கிட்டு காலையில மயிரை புடுங்க வந்தோம். தங்கள் இஷ்டம். மயிரை புடுங்க முடியாமா? நான் கேட்டா சும்மா புடுங்கிட்டு எங்க புடுங்கிறது கூட வழி கிடையாது. அது கிடையாது. நாடு கடத்த வந்து கற்றூர் 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 கருணைற்றூர் கருணைற்றூர் நம்மள பெற்றோர் கற்றூர் கற்றூர் கருணைற்றூர் கருணைற்றூர் நம்மள பெட்ரோல் இல்ல பூரா டீசல். இப்பதான் பெட்ரோல் டீசல் தான் வேலையா போகுதா? பெட்ரோல் மாதா பிதா குரு தெய்வம். தெய்வம் இருக்குது. வாய் திறந்து பேசுமா? பேசாது. வாய் திறந்து பேசாது. இது அவந்திருக்காங்க. இதெல்லாம் வாய் திறந்து பேசக்கூடிய தெய்வம். இப்ப வீட்டுல மாடு வளர்க்கிறோம். மாட்டுக்கு எத்தனை அறிவு? 77. மாட்டுக்கு 77. 5 ரூபாய். மாட்டுக்கு 5 அறிவு. மாடு என்னென்ன சாப்பிடுது? புல்லு ஆப்பு கோட்ரு கட்டுக்கு நைட்டி இதெல்லாம் சாப்பிடுதா? புல்லு வைக்கோல் தீவனம் புண்ணாக்கு மருந்து கொட்டை இதெல்லாம் சாப்பிடுது. இதெல்லாம் சாப்பிடுது. ஆமா. அதே மாடு சாணி போடுது. அத சடை தெளிக்கிறோம். வாசத்தை தெளிக்கிறோம். கோலம் போடுறோம். அது அப்படியே இருக்கட்டும். மாட்டுக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. மாட்டுக்கு 5 அறிவு. நம்மளுக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு. நம்மளுக்கு 6 அறிவு. நாம என்னென்ன சாப்பிடுறோம்? 2 வேளை சோறு சாப்பிடுறோம். ஒரு வேளை பேசிடுறோமா? ஒரு வேளை டிபன் சாப்பிடுறோம். சோறு சாப்பிடுறோம். அப்ப ஏன் நம்ம தனித்தனியா சொல்லுவாரா? நாம மொத்தமா சொல்லும். நாம 32 ரூபாய்க்கு கூட நாம சாப்பிடுறோம். ஏன் நம்ம சாணி எடுத்து வாசல் தெளிக்கிறது? பக்கத்து செருப்பால் அடிப்போம்.
ஐயோ நம்ம வீட்டு வாசல தெரிச்சாதான் பக்கத்துக்காரன் செருப்பால் அடிப்பான். ஏன் நம்ம வீட்டு உள்ளே போய் கொடுத்து நாம வீட்டு உள்ள போக முடியாது. ஏன்னா நாத்தை தாங்க முடியாது. மாடு இருக்குது, மாட்டுக்கு கல்ல கவுடு சூது வாது எதுவும் அறியாது. அதே சாணத்தை எடுக்கிறோம், பிள்ளையார் பிடிச்சு வைக்கிறோம், பொட்டு வைக்கிறோம், பூ வைக்கிறோம், ஆராதனை பண்றோம். அதை மீது சாணி இருக்கும், அதை ஓரமா போட்டுறோம். அதை ஓரமா போடுறோமே அந்த சாணத்தை மறுநாள் போய் பாரு, அதை பூத்து அதை வண்டு உருட்டும். நாம பிள்ளையார் பிடிச்சு வைக்கிறோமே அந்த சாணத்தை பாரு, 10 நாள் ஆகட்டும், 1 மாசம் ஆகட்டும், 6 மாசம் ஆகட்டும், 1 வருஷம் ஆகட்டும், அது பூத்து போகுமா? அதுல வண்டி உருட்டுமா? நாம பிள்ளையார் பிடிச்சு வச்சு சாமி நினைச்சிட்டோம், மீதி போட்டு சாமி நினைச்சிட்டோம். நாம பிள்ளையார் பிடிச்சு வச்சோமே அந்த விலக பெருமானை ஆடுவோம். விலக பெருமானை வேண்டி விட்டு வீடு சபையை அலங்காரம் செய்து நடத்திப்போம். அப்பனே விநாயக பெருமானே, நான் 10 இல்ல, நான் 23. விநாயக பெருமானே சொல்லு பலாகா. பலாகாலாம் வெட்டி அங்கங்க மார்க்கெட்டுக்கு போகுதுங்க, ஊரா லாரி கிடக்குல. நாங்கள் இன்று இரவு நடத்துகிற நாடகத்திற்கு எந்த குறைபாடு இல்லாமல் எங்கள் அனைவரையும் காத்து வேண்டும். அனைவரையும் காத்துல அடிக்கணுமா? காத்துல அடிக்கிறதா பாக்குறேன். அதுதான் காத்துல சுத்தமா அடிக்காது. அடிக்காம இருக்குது. காத்துல அடிக்க வேண்டுமே. கிடைக்க வேண்டியதெல்லாம் படைத்து விட்டாயா? அடுத்து பார்த்துட்டேன். குறைபாடு இல்ல. போதும் போ. கணபதி வந்தாரே, கணபதி வந்தாரே. பல்லாண்டு கால வாழ்க. எங்க துப்பிக்க ஐயா போயிட்டு போவ பாண்டா வரும் போயிடும். அதான விட சைலன்ஸ். யார் எந்த காரியம் தொடங்கிற போதிலும் சரி ஓம் என்று சொல்ல முடியாத விநாயக பெருமான் விதிவிலக்கு இல்லாத தெய்வம். விக்கிரங்களை கொடுக்கவும் விக்கிரத்தை அகற்றவும் அவரன்றி ஓரளவு அசையாது. அப்பேற்பட்ட விநாயக பெருமானை வேண்டி ஒரு காரியம் துவக்கம் செய்தால் அந்த காரியம் சித்தி பெறும் என்பது ஐதீகம். அதன்படி உங்கள் நாடகமே ஜெயம் பெற வேண்டி விநாயக பெருமானை வேண்டினாய். வந்து விட்டோம். விடுகின்ற வரையில அருகாமையில் அமர்ந்து உங்கள் நாடகத்தின் குறைபாடுகளை நீக்கி நல்லருள் புரிவதாக வாக்குறுதி அளிக்கிறார். அப்புறம் விநாயக பெருமானே சொல்லுப்பா, நீ அமருமலையார் இடம் மூல முகத்துல தான் அதிகமாக அமருவார். எங்க போனாலும் ஏதாவது ஒரு விக்கிரம் அப்படி முன்னாடி வச்சுருவாங்க. அதனால நான் உங்களுக்கு எல்லாம் சரி வைக்கிறாங்களா இருக்கட்டும் ஒண்ணு அல்லது நீக்கி அருள் பாலித்து கொண்டு மூலையில தான் உக்காருவேன். அப்படி உக்காருக்குள்ள 2 அடி 3 அடி உள்வார் தள்ளி உக்காரு. லாரிக்கார மூஞ்சை பேத்து போடுவான். விநாயக பெருமா மூஞ்சி பேத்து லாரிக்காரன் போயிடுவா, இவரு விட்டுருவாரா? விட மாட்டேங்க. அதனால நீ அமரிமலையார் இடம் ஆலமரம் அரசமரம் அங்க போய் அமரு. வியாபம் மாத்தாரியில போய் அமராத. உங்க அம்மா மகமாரியார் அவங்க சண்டைக்கு வந்துருவாங்க.
ஒரு தாயினுடைய நிழலில் ஒரு பிள்ளையானவன் போய் அமர்கிறானே ஆனால் ஆடா மகனே அமர்றான்னு சொல்லுவாங்களே தவிர தாய் குலம் மட்டும் ஏதிரிச்சு போடான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஏ தந்தையா இருந்தாங்க சொல்லிடுவாங்க அப்பாவா இருந்தா ஏடா உட்கார்றா வேலை பாருங்க வேலை பாருங்க ஆனா தாய் உள்ள அப்படி இல்ல ஆடா மகனே கலையார உட்காந்துட்டு அப்புறம் போ அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பேச மாட்டாங்க இருந்தாலும் உனக்கு முக்கியமான எனக்கு பிடிச்சது ஆலமரம் அரசமரம் அங்க போய் அமரு பின்னால வந்தீங்கன்னா ஆமா அங்க உட்காந்துக்கிறது சரி கிடையாது போய் கட்டப்பற மாமட்டி வாங்க நோண்டி வேற ஒருத்த போச்சிடும் வேண்டி விட்டோம்பா விநாயக பெருமானை வேண்டி விட்டோம் சபையை அலங்காரம் செய்து விட்டோம் சபையை பலகாரம் செய்து விட்டோம் சபையை பலகாரம் செய்து உன் வாயில புட்டுவை செய்துட்டோம் அலங்காரம் செய்து விட்டோம் தாய் பெருத்த சபையில நான் வெடி போட போறேன் வெடி போடாரா எது போயிட்டு போறாங்க வெடி போயிட்டு போட போறாங்க வெடிய போடாதா ஏண்டா எல்லாம் எது போயிடுவாங்க கோலா உள்ள கிரிச்சு போடுற வெடியா சொல்றான் மூளைக்கு வேலை மூளைக்கு மூளை வேலையா மூளைக்கு மூளை வேலையா ஆமா சரி மூளை பின்னால வர பாரு போய் சத்தம் போடாதவா நீ கத்துற கத்து 4 பேர் தூக்கின அந்த ஆண்டு குளத்துல கிடக்கு வெடி போட போறேன் ஒரு 10 வாங்கிட்டு போறான்னு பார்த்தா ஆமா சாமி ஊருகளை வருது வெடி போட போறான் மீந்து போச்சு தரேன் ஏத்து போ ஏத்துரு விடுகாத மூளைக்கு மூளை வேணும் மூளைக்கு மூளை சனி மூளை குறுக மூளை சிதம்பரத்து மூளை புல்லா மூளை மயத்துல வருகிற நெய்வேலி கறி மைண்ட் ஒர்க் நான் விடுகாத போடுறான் அது ஆன்சர் போடாய் ஆன்சர் விடை சரி காக்கி சட்டக்காரன் வக்கீல படுதுக்காரா காக்கி சட்டக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன் இரும்பு பூட்டாதுன்னா யாருக்கு தெரியாது இரும்பு பூட்டு இல்லடா சிலுவர்ல பூட்டு அண்ணே வாங்கடா தம்பி ஒரு கல்யாணத்தை உள்ள போட்டு அடிக்கும் அது செய்ய என்னடா ஆள் போட்டு அடிப்பாங்க ஓ நானே சொல்லிட்டேனா சரி போச்சு இப்ப போறதா உண்மையான விடுகாதை இது உண்மையா ஆமா இது முன்னாடி சொன்னதுல பொய் சும்மா 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 காட்டுகிறேன் பாடு ஏமா ஆடு போது நமக்கு வெடிக்காது அடி இல்லாத குடத்தை எடுத்துக்கொண்டு முடி இல்லாத குமரி வருவல் அந்த கரை இல்லாத ஏற்கி சென்றா முடியில்லாத குமரி கூட இருக்கலாம் அடியில்லாத கொடை எங்க இருக்குது கரை இல்லாத ஏரி எங்க இருக்குது தண்ணி மலை போறால எவன் ஏத்துக்கு இருக்குடா மூஞ்ச கொடுத்து பாருங்க கதையில வீடு கதையில கதையில இருக்குதா விடு அடி இல்லாத கொடுத்து எடுத்துக்கொண்டு முடி இல்லாத குமரி வருவாள் அந்த கரை இல்லாத ஏறிக்கு சென்றார் அந்த ஏரியில கைகள் உள்ளவனுக்கும்
கைகள் இல்லாதவனுக்கும் சண்டை வந்து கைகள் உள்ளவன கைகள் இல்லாதவன் நல்லா தோட்டி தோட்டி அடிக்கிறான். கைகால் இல்லாதவன் கைகால் உள்ளவன போய் அடிக்கிறானே எப்படி தொட்டு தொட்டு அடிக்கிறான் கையை வைக்க கதையடா முன்கூட்டியே சொல்றது இல்ல. கைகளை இல்லாதவன் தான் கைகளை உள்ளவன தோட்டி தோட்டி அடிக்கிறான். அது கைகள் உள்ளவன் அடித்தாங்க முடியாம ஆஸ்பத்திரி ஓடுறான் நேரம் ஒத்தடி பாதியா. அந்த ஒத்தடி பாதியா போகல அங்க தலையில்லாத பெரிய மனுஷன் எதிர வர்றான். தலையில்லாத ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்? தலையில்லாதவன் முண்டா முண்டமா வெளியே தலையில முண்டம் அவர் பெரிய மனுஷன் எதிர வராரு. அதுக்கு இவன் அடி வாங்கின ஓடுறான். எங்கப்பா போறது ஜாகராரு ஐயா அந்த ஏரியில கை காலே கிடையாது எல்லாம் நல்லா தொடுத்தி தொடுத்தி அடிக்கிறான். என்னால அடித்தாங்க முடியல. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் எனக்கு வழி விட ஹாஸ்பிட்டல் அது தலையில சொல்றாரு. பேமானி தலையில அவனுக்கு ஆமா ஆமா பேமானி சோறு தின்றியா வீ தின்றியா அங்க 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 அவருக்காக தலையில சொல்றாரு. என்னத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பணம் காட்சி செலவு பண்ண நான் நாட்டு வச்சு சொல்றேன். பைத்தியக்காரர் அவரு பைத்தியக்காரில பூரா பித்துக்குழி ஆமா நான் நாட்டு வச்சு சொல்றேன். அதை செய்யினாரு. சரி சரி நாட்டு வச்சு சொல்லுங்க. நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்குள்ள எனக்கு பணம் காட்சி மிச்சம் ஆச்சுன்னாரு. அது தலையில சொல்றாரு. நாட்டு வைத்தியம் என்ன வைத்தியம்? காணிகள் வேறு 2 கிலோ இருக்குது கதையில நாட்டு மருந்து கடையில காணிகள் வேறு 2 கிலோ அபி கோழி 2 கிலோ செவுல திருடா கதையில இருக்கு. சரி அம்மி கொழுப்பு 2 கிலோ அபி கொழுப்பு 2 கிலோ உலக்கே கோழி 2 கிலோ கொழுந்து 2 கிலோ அந்த 6 கிலோ சேர்த்து நல்லா காத்தி மாசத்து வெயில காய வச்சு அதனால கொசு மூத்திரம் குறி பிடிச்சி நீ தமிழ்நாடு கொசு தான் பாத்திருக்க. கேரளா கொசு பாத்திருக்கியா? கேரளா கொசு மூத்திரத்தை முடிச்சு பாசு எனக்கு போது பாம்பேக்கு நாட்டு வச்சு யாரா எங்க அம்மா கொசு மூத்திரமா இருக்கு. கொசு மூத்திரம் குறி பிடிச்சி ஆயில ஊத்தி குழப்பி நல்லா உள்ளாங்கல வச்சு அப்படியே புறங்கையில நக்கு நல்லா போயிருந்தார். இந்த விடுகதைக்கு யாராவது பயன் சொல்லிவிட்டால் ஒரு டீ வாங்கி எல்லாருக்கும் கலந்து கொடுத்துறோம். எல்லாருக்கும் நீ சொல்லிட்டா நான் சொல்லிட்டால் ஆளுக்கு ஒரு டீ வாங்கி எங்க கொடுத்தோம். சரி ஆமா நான் சொல்றேன். யாருமே தூங்காம இருந்தால் கரெக்டா 4 மணி சொல்லுவேன். அது கூட சொல்ல மாட்டேன். சாமிக்கு சபைக்கு வணக்கம். சாமிக்கு சபைக்கு வணக்கம். இன்று இரவு இந்த பொன்னாடு மேடையிலே நட்டுவ நாடகத்தை நாடக ஆசிரியர் நினைப்பார். அம்பேர் பேலிங்கர் வணக்கம் வணக்கம்.
ராஜா வர வேண்டும் வணக்கம். வாங்க சௌரியமா. எந்த குறையும் இல்லைங்க. சைலன்ஸ். ராசாவா. பாக்கொண்டால் நல்ல மலர் உண்டாமா மலராள். மாமலரால். நோய்கொண்டால் மேல் உடங்கி அது முக்கொண்டு. முக்கொண்டு. துப்பார் திருமேலி தும்பிக்கையான் பாதம். பாதம். தப்பாமல் சார்வா. கலைகளுக்கெல்லாம் ஆசானாகி நானென்று. ஆதிவோ வேத விராமுத்தின் பாதாரவிந்தத்து சிறவில் சூடி. கூடி. விடாத முடியாரம் அழுந்திரு சோதரியாய் நானென்று. நான் என்று. அம்பாள் மகமாரியனுடைய பாத்திற்கும் நாகர்களுடைய பாத்திற்கும் ஆ. மற்றும் கிராம தேவதைகள் மனிதர்களுடைய பாதார விந்தங்களுக்கும் என்னங்களுக்கும். சபையில் முன்னிக்க சிறந்த ஆண்டோர்கள் ஆண்டோர்கள். செப்பை முகத்த மாதா பீதாக்களுக்கும் வீரர்களுக்கும். இந்த வீர விழாவினை ஆண்டுகள் விடுத்த முடியாத விழாக்களில் விழா முக்கியசர்கள் ஆ. கிராமவாசிகள் அனைவர்களுக்கும் அனைவருக்கும். நாடகாசன் அமுக்கும் நாரணனை நற்பரிவாளத்திற்கு வந்தோம். வணக்கம். இன்று இரவு நடத்த முடியாத நாடகம் என்னவென்றால் மகாபாரத ஒரு கவிதாவில் முடியான மகாபாரதத்தில் பகுதியாக விளங்கக்கூடிய பாண்டவர் வனவாச சருக்கத்தில் ஒரு பகுதியாக விலகி வரக்கூடிய நாடகம் பாஞ்சால குறவஞ்சி நாடகம். பாஞ்சாலை குறவஞ்சி நாடகம். நாடகம் பாஞ்சாலை குறவஞ்சி நாடகம். பாஞ்சால குறவஞ்சி நாடகம். ஆ. இந்த நாடகத்திற்கு ஆமாம். கதாநாயகனாய் விளங்கி வரக்கூடிய கூடியே ராசாதா ராசாதா 12வது வனம் தௌமிய மகாரி சிவனத்திலேயே வனத்திலே குடிவாசி செய்து வரக்கூடிய வரக்கூடிய பொறுமையை கையாண்ட புண்ணியவான் தர்மராஜா சபாநாடி வருகிறார்.